السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد: قل هل ننبئكم بالأخسرين أعمالا الذين ضل سعيهم في حياة الدنيا وهم يحسبون أنهم مؤمنون صنعا أولئك الذين كفروا بآيات ربهم لقاء. கண்ணியமிகுந்த எல்லாமுள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களான மார்க்க சகோதர சகோதரிகளே, சூரா கஹ்ஃப் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நான் ஓதிய வசனத்தின் பொருள் அல்லாஹ் கூறுகிறான்: தமது செயல்களில் மாபெரும் நஷ்டவாளிகள் யார் என்பதை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்ற நபியே நீ அவர்களிடம் கேட்பீராக என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், யாருடைய முயற்சி இந்த உலக வாழ்க்கையில் பயனற்று போயிருக்க நாங்கள் மெய்யாகவே அழகான காரியங்களில் செய்வதாக எண்ணிக்கொண்டிருந்தார்களே அவர்கள்தான் அல்லாஹ் குற்றம் சாட்டுகிறான். மேலும் ஷைத்தான் தவறான காரியங்களை நமக்கு அழகாகவும் காண்பிக்கிறான் என்று குர்ஆன் மற்றொரு இடத்தில் பேசுகிறது. நரகவாதிகளும் சொர்க்கவாசிகளும் சம்பாஷணை செய்கிற சம்பவத்தை சூரா அஹ்ராப் 50-51 வசனம் பேசுகிறது. அப்பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகவாதிகளுக்கு சொல்லுவான், உங்களுக்கு சொர்க்கவாதி நரகவாதிகள் பேசுவார்கள், ஓ சொர்க்கவாதிகளே, நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு தந்த உணவிலிருந்தும் நீரிலிருந்தும் எங்களுக்கு தாருங்கள் என்று அவர்கள் கதறுவார்கள். அப்பொழுது வானவர் சொல்லுவார், இந்த இரண்டையும் அல்லாஹ் உங்களுக்கு ஹராமாக்கி விட்டான், தடுத்து விட்டான், நரகத்தில் தடுத்து விட்டான் என்று உங்களுக்கு கிடையாது. பசியும் தாகும் மிகைத்து போயிருக்கிற மோசமான நாள் அதனால ஒரு பக்கம் நரக நெருப்பு. இப்பொழுது நீங்கள் ஏன் நரகத்துக்கு வந்தீர்கள் என்று அவர்கள் கேட்கும் பொழுது அவர்கள் சொல்கிற பதில் கவனமாக சும்மாவை கேளுங்க. நீங்கள் நானும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கொள்கையை எந்த விலை கொடுத்து வாங்கவில்லை. அது இம்மை மறுமைக்கான மகத்தான வாழ்க்கை தத்துவம், இறை நெறி என்பதெல்லாம் வாயளவில் ஒத்துக்கொண்டு மனதில் உள்வாங்கிக் கொண்டு செயல்பட தவறிவிட்டால், நான் முதலில் ஓதிய வசனம், அவர்கள் செய்கிற உடைகள் செய்கிற காரியம் பயனற்று போயிருக்க மெய்யாகவே நாம் நற்காரியம்தான் செய்கிறார்கள் எண்ணுகிறார்கள், இவர்கள்தான் பெரும் நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆகவே நமது காரியங்கள் யாவும் உண்மையிலே எந்த காரியமாக இருந்தாலும் அது தீனுல் இஸ்லாத்துள் இருக்கிறதா என்பதை அறிந்து கொள்ளாது, அதை பற்றிய கவலையும் இல்லாது
நாம் நமக்கு கிடைத்திருக்கிற இந்த ஏகத்துவ கொள்கை அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதுல்லாஹ் என்று சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு என்று சாட்டி சொன்ன வார்த்தைகளை அதில் உண்மையான தாத்பரியத்தையும் அது கிடைத்த பாக்கியம் என்பதையும் உணர்ந்து கொள்ளாது நமது செயல்களை வேறொரு வழிகளை அமைத்து கொண்டால் உலகம் போகிற போக்கில் நாம் நமது செயல்களை அமைத்து கொண்டால் நம்மை விட நஷ்டவாளிகள் இருக்க முடியாது. அப்படி போங்கம்மா, 2 ரக்கா தொழுது பாரு பிள்ளைகளா, போங்க 2 ரக்கா தொழுது பாருங்க, போங்க அந்த ரூம் போங்க, கடைசி போங்க, தொழுது பாருங்க, 2 ரக்கா தொழுது பாருங்கம்மா, போங்க போங்க. அவர் நம்மை விட நஷ்டவாளிகள் இருக்க முடியாது. இஸ்லாத்தை போகிற போக்கில் இஸ்லாத்தை நாம் பிற சமுதாய மத நம்பிக்கைகளை போன்று கடைபிடிக்கவும் முடியாது, கடைபிடிக்கவும் கூடாது. இந்த உலகில் நாம் பொருளாதார ரீதியாக இழக்கிற இழப்பை பெரும் நஷ்டம் என்று கதறுகிறோம், பதுகிறோம். மீண்டும் அதை பிடிப்பதற்காக ஓடி முனைகிறோம். இரவுகள் பாராது ஓடி முயற்சி செய்கிறோம். பொருளாதார இழப்பு என்றால் நம்மால் தங்கிக் கொள்ள முடிவதில்லை. அந்த இழப்பை நம்ம சமன் செய்ய கடும்பாடுபடுகிறோம். இந்த உலகில் இழக்கிற எந்த இழப்புக்கும் மறுமுயற்சி கடுமையாக இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்த தீன் என்ற அருள்கொடை, ஏகத்துவம் என்ற அருள்கொடை, நபித்துவம் என்ற அருள்கொடை, இஸ்லாம் என்ற வாழ்க்கை நெறி என்ற அருள்கொடையை நாம் இழந்திருப்பதும், அதை மீட்டெடுக்க நாம் எந்த முயற்சியும் எடுக்காமல் வாழ்வதும், அதை பற்றி கவலை கொள்ளாது இருப்பதும் என்பதெல்லாம் நயவஞ்சகத்தனத்தின் முனாஃபிக்தனத்தின் அடையாளம். இது தெளிவான நயவஞ்சக முனாஃபிக்கின் அடையாளம். நான் தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், ஆகவே நான் என்னால் இயன்றவர் இஸ்லாத்தை கடைபிடிக்கிறேன் என்று தனக்கு மட்டும் இபாதத்துகளையும் நம்பிக்கையும் வைத்து கொண்டு வாழ்பவர்கள், தனக்கு மட்டும் வணக்க வழிபாடுகளையும் நம்பிக்கையும் வைத்து கொண்டு வாழ்வர்கள் தீனில் இஸ்லாத்தில் ஒரு பகுதியை எடுத்து மற்றொரு பகுதியை மறைத்தவர்கள். இது நயவஞ்சகத்தனத்தின் அடையாளம். இஸ்லாம் என்பது யாருக்கும் உரிய தனிப்பட்ட சொத்து அல்ல. தீனில் இஸ்லாம் என்பது நான் வாங்கி கொண்டு அது உடனடியாக என் சொந்த வாழ்க்கையில் பிரதிபலிப்பதோடு இந்த சமூகத்தில் மனித குலத்தில் பிரதிபலிப்பதற்காக நம்மால் இயன்றவரை கடும் முயற்சியில் ஈடுபடுவதும், இஸ்லாம் இழந்திருக்கிற மகத்துவங்களை நாம் மீண்டும் உயிர் கொடுத்து அதை இளமையோடும் பொலிவோடும் ஆள வைப்பதும் ஒவ்வொரு முஸ்லீமிலும் கடமை என்பதை தயவு செய்து கண்ணியமிகு அல்லாஹ்வின் நல்லடியாக மார்க்க சகோதரர்கள், பெண்களே, ஆண்கள் எல்லாருக்கும் சேர்த்தே சொல்கிறேன், தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்கள். மை டியூட்டி இஸ் ஓவர். என் கடமை முடிந்து விட்டது. நான் ஐவேளை தொழுகை ஐ ஆம் டூயிங் ப்ராப்பர்லி, எனது ஃபாஸ்டிங் ப்ராப்பர்லி, எல்லாம் ப்ராப்பர். நீங்களே சர்டிஃபிகேட் அடித்துவிட்டு விலகி கொண்டால் அல்லாஹ்வுடைய கடுமையான குற்றவாளி. அதான் அதில் நீங்கள் சரியாக இருப்பதாக ஷைத்தான் நமக்கு அழகாக காண்பிப்பான். கொள்கை ஏகத்துவ கொள்கை தான். ஆனால் இதில் இஸ்லாம் பல கடமைகளை நமக்கு வழங்கியிருக்கிறது. தனிநபருக்கும் கூட்டாகவும் சமுதாயமாகவும் கடமைகளை வழங்கியிருக்கிறது. ஆகவே தயவு செய்து ரீகன்சிலேஷன் என்று ஆங்கிலத்தை சொல்வார்கள், இஸ்லாத்தை மீட்டு கொண்டு வரணும். இஸ்லாத்தை மீட்டு கொண்டு வர வேண்டிய கடமை நமக்கு மீண்டும் இருக்கிறது. சிதைந்து போய் கிடப்பதை நாம் பார்க்க முடிகிறது. தனிநபரும் சரி, சமுதாயத்துக்கு பொறுப்பேற்றிருக்கிற கற்றறிந்த ஆலிம் என்று செல்பவர்களும், தலைவர்கள் என்று தன்னை அடையாளம் காட்டிக் கொள்பவர்களும், இந்த உலகியல் மோகங்களிலும் ஜனநாயகம் என்று சொல்லக்கூடிய தீனுல் இஸ்லாத்துக்கு மாற்றமான ஜனநாயக கொள்கைகளும் கரைந்து போய் கிடப்பதை நீங்கள் பார்க்கலாம். கரைந்து போயிருப்பார்கள். இஸ்லாம் என்பது தனித்துவம், யூனிக். அது யூனிக்னஸ், தனித்துவம் கொண்டது என்பதை காட்ட தவறுகிறார்கள். தனித்துவம் கொண்டது என்பதை காட்ட தவறி இருப்பதை நன்கு சிந்தித்து பார்த்தால் தெரியும். நாம் ஒரு இடத்துல ஓட்டை விட்டுருக்கோம், பெருசாக ஓட்டை விட்டுருக்கோம். இந்த ஓட்டை சாதாரண ஓட்டை அல்ல. தீனுல் இஸ்லாம் இந்த கப்பலை மூழ்கடிக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே கண்ணியமிகுந்த அல்லாஹ்வுடையவர்களே, மார்க்கத்தை பற்றி கவலை கொள்ள வேண்டியது நம் மீது கடமை என்பதை நான் உணர்த்துகிறேன். எனது ஜும்மாவின் நோக்கம் மார்க்கம் சிதைந்திருக்கிறது, தேய்ந்து கொண்டு வருகிறது. எதிர்கால சவால்களை சந்திக்க முடியாத அளவுக்கு இறை நம்பிக்கையாக இடத்திலே பலகீனம், ஈமானிய பலகீனம், உலகியல் மோகம், பிள்ளைகள் மீது
பெற்றோர்கள் வைத்த பாசத்தின் காரணமாகவே அவர்களுக்கு அதிகமான சுதந்திரத்தை கொடுத்து இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றி வைத்திருப்பது. எல்லாவற்றையும் நாம் சிந்தித்து பார்த்து ஒரு முடிவுக்கு வர வேண்டியிருக்கிறது. சரியான நேரத்தில் சரியான காரியத்தை செய்ய தவறிவிட்டால் கேன்சர் கூட ஸ்டேஜ் மாறிட்டுனா மோசமான சிகிச்சைகளுக்கு உட்படுத்தப்படுவார். ஆரம்பத்திலே நோயினுடைய காரண காரியத்தை கண்டுபிடித்தால் கேன்சர் போன்ற கொடிய நோய்களையும் மருந்து மாத்திரத்திலே குணப்படுத்தலாம். இல்லை என்றால் மேஜர் சர்ஜரி, அப்புறம் தெரபிக்கு போயிடும். ஹீமோதெரபி, மண்டை முடியெல்லாம் போயிடும், பல்லு போயிடும், தோற்றம் போயிடும். ஒருவேளை பிழைத்தாலும் பிழைக்கலாம், பிழைக்காமலும் போகலாம், பெரும் பொருள் நஷ்டம். இந்த நிலை தான் தீனுல் இஸ்லாத்துக்கும் ஏற்பட்டு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நான் எனக்கு கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை பார்க்கிறேன். இஸ்லாம் என்பது நம்பிக்கையாகும் முன்னாள் சகாபாக்களும் நபிமார்களும் வாழ்ந்த அடையாளங்களாகவே காணப்படுகிற ஒழிய இந்த சமூகம் தீனுல் இஸ்லாத்தை நிலைநாட்டி வாழ்கிறது. அது நமது கடமை என்று, அது ஈமான் உயிரோடு சேர்ந்த உறவு என்பது, இஸ்லாம் என்பதும் அல்லாஹ் எனக்கு தந்த மகத்தான அருட்கொடை என்பதையும் செய்த தவறு இருப்பதை நாம் அடையாளம் காண்கிறோம். ஆகவே இதை நாம் சில கோணங்களில் அதை நாம் சரி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்கான முன்முயற்சிகளை தனியாகவோ கூட்டாகவோ செய்ய வேண்டிய மீது கடமை. நமக்கு இருக்கிற மிகப்பெரிய தனித்துவம் என்பதே இஸ்லாம் என்பது சரியா சட்டங்களால் நிரம்பப்பட்டது. சரியத் சட்டங்கள், மார்க்க சட்டங்கள் என்பது அதனுடைய அருமை, அதனுடைய வலிமை, அதனுடைய மகத்துவம் நமக்கு புரியாது. ஏன் புரியாது என்று கேட்டால், நாம் ஒரு போலியான ஒரு ஜனநாயக சட்டத்தை நாம் ஏற்றிருக்கிறோம். அந்த சட்டமே நமக்கு போதுமானது என்கிற மனநிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது, மார்க்க சட்டம் என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்காக ஒரு வகுப்பை நாம் தேர்ந்தெடுத்தது நானும் படித்ததில்லை. நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அந்த வகுப்புக்கு அனுப்பியதும் கிடையாது. நம் பிள்ளைகளுக்கு சரியத் சட்டம் என்றால் என்னவென்றும் தெரியாது. சரியா சட்டத்தின் ஓரிரு வரிகளை மட்டும் நாம் போகிற போக்கில் அறிந்து வைத்திருப்போம், இதுதான் சரியத் சட்டம் என்று. ஆனால் அப்படி இல்லை. சரியத் சட்டம் என்பது கடல் போன்றது. அதை காலம் முழுவதும் கற்க வேண்டிய கடமை இருக்குது. குழந்தைக்கென்று ஒரு சரியா சட்டம் இருக்குது, வாலிபனுக்கென்று சரியா சட்டம் இருக்குது, திருமண உறவின் போது சரியா சட்டம் இருக்கிறது, முதுமை அடையும் போது சரியா சட்டம் இருக்கிறது, சொத்துக்களை பிரிப்பதிலும் மரண சாசனங்கள் எழுவதிலும் சரியா சட்டங்கள் ஒவ்வொரு பருவத்தில் மாறி மாறி வருகிறது. இதெல்லாம் என்னவென்றே அறிந்து கொள்ளாமலே ஒரு முஸ்லீம் வாழ்கிறான், மன்னரையை அடைகிறான். அறிவதும் இல்லை, அதை நடைமுறைப்படுத்துவதும் இல்லை. துர்வாக்கியமான இஸ்லாமிய வாழ்க்கை. ஆனால் நாம் என்ன சொல்கிறோம்? நான் கரெக்டாக இருக்கிறோம், நான் கரெக்டாக தொழுகிறேன், நான் ஏகத்துவத்தை கடைபிடிக்கிறேன், நபி வழியை பின்பற்றுகிறேன். நபி வழி இது கிடையாது. நபி வழி என்ன? நபி வழி என்பது நமது இழப்பை தீனுல் இஸ்லாம் சிதையும் போது கண்களில் கண்ணீரணும், இதயம் நடுங்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வார்த்தையை சொல்லிகிட்டே போனாங்க. உமர் ரலியல்லாஹு அழுதார்கள். அல்யோம் அக்குமத்து லக்கும் தீனுக்கும் அத்மத்து நேமத்து அலைக்கும் ரலீது லக்கும் இஸ்லாம் தீனா. இந்த மார்க்கம் முழுமையடைந்து விட்டது, இதை நாம் பாதுகாப்பு அல்லாஹ் சொன்னபோது உமர் ரலியல்லாஹு அழுதுட்டாங்க. உமரே ஏன் அழுகின்றீர்கள் என்று கேட்டார். அல்லாஹ்வின் தூதரே, முழுமையடைந்த ஒன்று தேயத்தானே செய்யும் என்று ஒரு நியாயமான, இப்படி தானே இலா, அப்படி தானே ஃபுல் மூன் ஆகுது, திருப்பினாவது வேனிங் ஆகுதா, தேய்ந்து வருதா, அதுபோலத்தான் இந்த மார்க்கம் தேயும் தானே என்று கவலைப்பட்டு அழுதார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் உமர்களே, உண்மைதான், நிச்சயமாக இந்த மார்க்கம் தேய ஆரம்பிக்கும் என்றார். தேய ஆரம்பிக்கும் என்றால் தெரியுமா, அல்லாஹ்வோட அருள்கொடை, அல்லாஹ் பாதுகாப்புன்னு சொல்லியிருக்கான். அப்போ அது யாருக்கு அந்த பாதுகாப்பு? அல்லாஹ் நேரில் வந்து பூமியில் பாதுகாப்பதில்லை, தன் அடியார்களை தேர்ந்தெடுக்கிறான். தன் அடியார்களை தேர்ந்தெடுத்து தீனுல் இஸ்லாத்தை நீ காப்பாற்று, போ மக்கள்கிட்ட சொல்லு, ஏய் உன் வீட்டெல்லாம் சுற்றி சோறு உடஞ்சி கிடக்குடா, ஜன்னலை காணும், கதவு பிடிங்கி கிடக்கு, நிலை இல்லை, வீட்டில் கக்கூஸ் நாற்றம் அடிக்குது, இப்படி சொன்னால் உனக்கு எப்படி இருக்கும்? உடனே அந்த வீட்டை ரெனோவேட் பண்ணணும்னு நினைப்பீங்க. சொத்தென்றால் தீனுல் இஸ்லாம் அழகிய மாளிகை, அது சிதிலம் அடைஞ்சு கிடக்கு. அடித்து உடச்சலாம் யார் தெரியுமா? காஃபிர்கள் இல்லை, நமது கைகளால் அடிக்கப்பட்டது. இதன் அழகிய கொள்கைகள் எல்லாம் நசுக்கப்பட்டன உலகியல் மோகங்களால். நாகரிகம் என்று போலியான நாகரிகங்களை இந்த முஸ்லிம் சமுதாயம் கற்றுக்கொண்டது. தஜ்ஜாலின் சைத்தானின் நாகரிகங்களை கற்றுக்கொண்டது. இஸ்லாம் சொல்லக்கூடிய நாகரிகத்தை உடைத்தார்கள், சிதைத்தார்கள். அந்த போலியான நாகரிகத்திலே முஸ்லிம் சமுதாயத்தின் ஆண்கள் பெண்கள் கரைந்து போயிருக்கிறார்கள். நமக்கென்று தனித்துவத்தை காண முடியல.
முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக முழு கட்டுப்பாட்டோடு வாழக்கூடிய பகுதியிலே உடை கலாச்சாரம் மோசம், பெண்களுக்கு உடை கலாச்சாரம் மோசமாக இருக்குது, ஆண்களின் உடை கலாச்சாரம் மோசமாக இருக்குது, பேச்சுவார்த்தைகளில் ஒரு நாகரிகம் இல்லை. முஸ்லீம் ஆண்களும் பெண்கள் பேச்சில் ரொம்ப கொலைகளாக பேசுகிறாங்க. தாய் தந்தைகிட்ட பேசும்போது வா போ என்று பேசுவது அருவருப்பான செயல்கள். இதெல்லாம் எங்கிருந்து கட்டாளை என்று தெரியவில்லை. அட்வான்ஸான சமுதாயம் என்று சொல்லிட்டு பிள்ளைகள் தந்தையை போய் எத்தா வாத்தா எத்தா போத்தா அப்படின்னு, என்னடா இதெல்லாம் ஆத்தா போத்தா போத்தாலாம் எங்கேருந்து படிச்சுட்டு வந்தீங்க? இதை பாசம் என்று உங்களுக்கு கற்றுக் கொடுத்த மரமண்டை தாய்களுக்கும் தந்தைகளுக்கும் சொல்கிறேன். இந்த மார்க்கத்தில் அங்கேருந்து ஆரம்பிக்கிறேன், ஸ்டார்டிங்லேருந்து போகிறேன். தந்தை முன்னாடி அமர்வது என்றால் தந்தைகிட்ட அனுமதி கேட்டு உட்கார மார்க்க சட்டம் உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? அது அத்தா உங்கள்கிட்ட 2 நிமிஷம் பேசலாமா என்று கேட்கணுமா? நான் அமரட்டுமா என்று இந்த அளவுக்கு இஸ்லாம் உயர்த்தி பேசியிருக்கு தெரியுமா உங்களுக்கு? அப்படி நீங்க வா போன்றீங்க, ஏட்டா ஓத்தா ஏமா போகலாம். உங்களோட வாயை மூஞ்ச உடைக்காம உங்களுக்கு பாசத்தை உங்கள் அம்மா மாதிரி பாரு. யார் மூஞ்ச வாயை உடைக்கணும் அப்படின்னா உங்கள் அம்மா வாயை தான் அடிக்கணும். முதல்ல இந்த வா போய் என்று பேசும் வாயை சுண்டி வாங்க போங்க என்று நியாயமாக கற்றுக் கொடுக்க வேண்டிய தாய் தந்தையர்கள் எங்கே போனீங்க? நீங்கள் இந்த நாகரிகத்தோடு போனீங்க. சொல்லுதா? இந்த நாகரிகத்தோடு கரைஞ்சிட்டு நீங்கள் தீன் இஸ்லாம் சொல்கிற நாகரிகம் வேறு. தாய் தந்தை இடத்துல வல்ல கண்ணியம் நீங்கள் நாங்கள் எவ்வளோ கோபத்தில் நீங்கள் நாங்கள் தான். வா போ என்று பேசுவது அது பாசம் இல்லை. உங்கள் பாசத்தை வெட்டி தூர போடுங்க. அதான் சொன்னேன், முதல்ல முழு இஸ்லாமிய நாகரிகத்தை கற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுங்க. நான் என்ன சொல்கிறேன், தாய் மூலம் கற்றுக்கிடுங்க. கற்றுக்கிட்டு இல்லை நான் சென்னையில் வளர்ந்தேன் வேலூரில் வளர்ந்தேன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் நாங்கள் என்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய நாகரிகம். நீங்கள் லோக்கல் நாகரிகம் பேசக்கூடாது. ஏண்டா ஒரு முஸ்லீம் கூட தாய் இந்தியா வா போ என்று பேச மாட்டார்கள் என்றால் அவங்க முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி கொடுத்தார்கள், தாய் தந்தை நீங்கள் நாங்கள் என்று தான் பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை உணர்த்தமே வேண்டாமா? உங்கள்கிட்ட உணர்த்தமே வேண்டாமா? ஏன் அழிஞ்சு போகிறோம்? வா போ. உன் ஒத்த பிள்ளைனாலும் பாசத்தை நீங்கள் காட்டுவீங்களா? பாசத்தை காட்டு, இஸ்லாத்தில் காட்டு. இங்கே வா, என்ன வேணாலும் பேசு, இஸ்லாமிய நாகரிகம் இதுதான் என்று சொல்லிக் கொடுங்கள். இஸ்லாம் நாகரிகம் சொல்லி குழந்தை கொஞ்சம் நிலத்தறது பார்த்தா ஏம்மா என்னம்மா கொஞ்சம் தான் பேவுள்ள என்னமா நாசமாக போதும் மூஞ்சில் குத்தணும். நான் உங்களுக்கு நல்லா சீரியஸாக லேட்டாக தான் தெரியும். கொஞ்ச நாளில் அப்புறம் இஸ்லாம்னா இப்படி தான் சொல்லிக் கொடுக்க போல என்று விளங்கி கொள்வார்கள். புரியுதா? நான் அடிக்கடி சொல்லுவேன், குழந்தையிலேயே பிள்ளைகளுக்கு வலதுபுறம் வந்து சீவி போடுங்க. ஃப்ரம் த ரைட் சைடு, உச்சி எடுக்கப்பட ரைட் சைடில் எடுங்க. இந்த சுன்னத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். உங்கள் வலதுபுறம் வந்து தலை சீவுங்கள். வலதுபுறம் இது நபியின் சுன்னா, சாதாரண விஷயம் நினைக்க வேண்டாம். உம்மத்தோட ஸ்டைல் எப்படி இருக்குங்கிறதுக்கு எல்லாம் சின்ன வயசு. ஏன்னா உச்சி லெஃப்டில் எடுத்து பழகிட்டா அப்புறம் சாமானியமாக வராது. அப்புறம் மண்டை நட்டமாக அப்புறம் ஹீட்டரை போட்டு வலிக்கணும். குழந்தைகளையே அம்மா என்ன செய்யணும்னா தனக்கு வசதிக்காண்டி பிள்ளைகளுக்கு சீவுகிறார்கள். அவங்க அம்மாவுக்கு ரைட்டில் எதிராக வரும், கரெக்டாக லெஃப்ட்டு வரும். அம்மா வசதிக்கு சீவுவது, அம்மா வசதி சீவுறது இல்லை. நீங்கள் சிரமம் எடுத்து தீனுல் இஸ்லாத்தை நிலைநாட்டுங்கள். வலதுபுறம் வந்து எடுக்கணும். குழந்தைகளுக்கு வலதுபுறம் எடுக்கணும். சாப்பிடும்போது சொல்லிக் கொடுக்கல, வலது கையில் சாப்பிட சொல்லிக் கொடுக்கல குழந்தைகளுக்கு. அதுபோல் இதிலிருந்தே நாம் துவங்க வேண்டும். சாதாரண அதான் நாகரிகம். இஸ்லாமிய நாகரிகத்தை குழந்தை பருவத்துக்கான நாகரிகம், மாணவ பருவத்துக்கான நாகரிகம், வாலிப பருவத்திற்கான நாகரிகம், திருமண நாகரிகம், திருமண வாழ்வுக்கான நாகரிகம், முதுமை நாகரிகம் என்று நாகரிகங்கள் அது வயசுக்கு ஏற்ப மாறி போகும் பொழுது அதையெல்லாம் முறையான கல்வியாக இந்த சமுதாயத்தை இருக்கும். இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, போகிற போக்கில் இவன் பெற்றோர்கிட்ட கற்றுக்கொண்டால் அப்பன் தொழலை, அப்பனுக்கே மார்க்கம் தெரியாது, அப்பனுக்கும் தாடியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இந்த தாயுதம் போட்டு என்ன படிச்சுட்டு வந்துடுவான். அம்மா தொழ மாட்டா, முக்காடு மட்டும் போட்டிருப்பா, ஹிஜாப் போட்டிருப்பா, கல்யாண வீட்டுக்கு போகிறது மட்டும், தொழுகை கிடையவே கிடையாது. இந்த அம்மா அப்படி அப்பாட்ட வந்து இவன் என்ன நாகரிகத்தை படிச்சிருவான் நீங்கள் நினைக்கிறீங்க? புரியுதா? ஓட்டைங்கிறது தெரியுதா? கிடையாது, கிடையாது. மார்க்க விஷயத்தில் பெற்றோர்களிடத்தில் கண்டிப்பும் கிடையாது, கண்டிப்பும் இல்லை. பெற்றோர்கள் விஷயத்தில் பெற்றோர்கள் மார்க்க விஷயத்தில் கண்டிப்பை ஏற்படுத்துவதே கிடையாது. குழந்தைகளுக்கு தாய் தந்தையை பால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒவ்வொரு குழந்தையும் இயற்கையான ஃபித்ராவின் மார்க்கத்திலே பிறகு, இயற்கையான மார்க்கத்திலே பிறக்கிறது. இயற்கையான மார்க்கம் என்ன தெரியுமா? ஃபித்ரா என்றால் இஸ்லாம். பிறக்கிறாதான், அதான் ஒவ்வொரு குழந்தையும் இயற்கையான மார்க்கத்திலே பிறக்கிறது. பின்னர் ஒரு தாய் தந்தர்கள் அந்த குழந்தையை நஸ்ரானிகளாகவோ யூதர்களாகவோ கிறிஸ்தவர்களாகவோ இணை வைப்பார்களோ பார்த்து வளர்க்குறாங்க. அப்போ பிள்ளை யாரை ஃபாலோ பண்ணுன்றாங்க?
தாய் தந்தையரை தான் பெற்றோர் பிள்ளை குழந்தைகள் ஃபாலோ பண்ணுது. ஏன் குழந்தைகளை சீரியஸாக பேசுறது தெரியுதா? நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. இப்போ வரைக்கும் ஓரளவு நீங்கள் நானும் தப்பிச்சிருக்கோம், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இந்த தலைமுறை சந்திக்க போகிற பிரச்சனைகள் இருக்குல்ல, மைண்ட் அடிக்ஷன், டெக்னாலஜி அடிக்ஷன் ஆக்கிடுவான். இவ்வளோ சுருக்கிடுவான், இவ்வளோ தப்பவே முடியாது. கையில் வச்சுக்கிட்டே இருப்பான் அப்படி. கொண்டாடி கூட சாப்பாடு அப்படியே இருப்பான், தடையிட்டே இருப்பான். மணியை பார்க்க மாட்டான். நடக்க போகுது, நீங்கள் பாருங்கள், இதுதான் நடக்க போகுது. நீங்கள் சாதாரண நினைக்காதீங்க, உங்களை செயலிழக்க வச்சுருவாங்க. இஸ்லாம் என்ற நெறி குழந்தை பருவத்தை நெறி இல்லை, இஸ்லாம் என்ற மார்க்க பற்று. அது வெறியாக மாறி உள்ள ரத்தத்தில் ஓடனா மட்டும்தான் இந்த தஜ்ஜாலிக்கு சைத்தானிக் வேலை எதிர்த்து இந்த சமூகம் நிற்க முடியும். அதனால் அந்த குழந்தைகளை பற்றி சீரியஸாக பேசிட்டு வார். ஆக அவனுக்கு இஸ்லாமிய நாகரிகம் என்பதை அந்தந்த வயசுக்கு ஏற்ப கிளாஸ் எடுக்கும். நான் சொல்கிறேன், மக்களே, நீங்கள் ப்ரீகேஜி பையனுக்கு ஆனுவல் டெஸ்ட், ப்ரீகேஜி பையனுக்கு கிண்டர் கார்டனில் நர்சரி படிக்கிறவனுக்கு ஆனுவல் டெஸ்ட், 1ஆம் கிளாஸ் பையனுக்கு முழுவாண்டு பரிச்சை வைக்காங்களா இல்லையா? சொல்லுங்கள், வைக்கான். நீங்கள் நானும் படிக்கிற இஸ்லாம் இதை விட சிறந்த கல்வி இருக்கா உலகத்தில்? இந்த கல்விக்காக எந்த முழுவாண்டு தேர்வை இந்த சமுதாயம் சந்திச்சிருக்குது சொல்லுங்கள். இந்த வயசில் இந்த பருவத்தை இவ்வளவு நான் தெரிஞ்சிருக்கிறேன் என்பதை பற்றிய இந்த ஏஜுக்கு இந்த சிலபஸ் போதும் என்று ஒரு பாடத்திட்டத்தையும் அதற்கான தேர்வையும் அதற்கான ரிசல்ட்டையும் அறிந்து கொள்ளக்கூடிய பகுப்பாய்வு செயல் திட்டங்களோ ஏதாச்சும் இந்த சமூகத்தில் இருக்கா? இல்லாமல் அவன்கிட்ட போய் என்ன ரிசல்ட் எதிர்பார்ப்பீங்க? அவனுக்கு என்ன தெரியுமா? ஒன்றும் தெரியாது. அவனுக்கு அறிய வைக்கக்கூடிய வயசில் நீங்கள் அறிய வைக்க தவறிவிட்டால் அப்புறம் அவனை இழுத்து கொண்டு வர நினைச்சா சாத்தியம் இல்லாதவன் கரைஞ்சிருவான். உலக இன்பங்களை கரைந்து போயிடுவான். ஆனால் நீங்கள் பிடிச்ச ரீஜனை பிடித்து அவனை வெடிச்ச முடியாது. ரீட்ரை பண்ணி இழுக்கிற ரொம்ப கஷ்டம். நான் சொல்வது சரியா தவறா என்பதை இஸ்லாத்தை நேசிக்கக்கூடிய மக்களே, உங்கள் உள்ளத்தில் ஈமான் இருந்தால், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கொள்கையை நீங்கள் காதலிப்பது உண்மை என்றால் நான் சொல்வது சரியா நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். நம்ம பிள்ளைகளை ஒழுக்கம் பெற்றவர்களாகவும் நவநாகரிகம் என்ற பிற சைத்தானிக் நாகரிகத்தை பின்பற்றக்கூடியவர்களாகவும் சமகாலத்தை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் மௌத்தா போகணும்னு நினைக்கிறீங்களா? அல்லது மன்னர் அஜீஸ் அவர்கள் அவர் மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க. மரணப்படுக்கையில் இருக்கும்போது அவருக்கு 1க்கு மேற்பட்ட மனைவியர் இருந்தார்கள். எல்லாரும் கவுன்சிலர் ஆனவுடனே 10 கார் வாங்கிடுவான். அவர் ஆட்சியாளர் வந்தவர் எல்லா சொத்தையும் இழந்தார். எதுக்காகனா மக்களுக்காக. கவுன்சிலர் ஆனாலே 2 டொயோட்டா கார் இருந்தால் தான் கவுன்சிலர். என்னப்பா அது கார் டொயோட்டா கூட இல்லையாம்மா. திருட்டு கணவனை பேர்களுக்கு இப்படி சொல்லி கொடுத்துருக்கான். ஆனால் அவர் ஆட்சியாளர் வந்த பிறகு எல்லா சொத்தையும் இழந்தார். மனைவிமார்களுக்கு கவலையாயிட்டு, மனைவிகளுக்கு கவலை. கணவன்கிட்ட நேரில் பேசுகிற தைரியம் இல்லை. கணவனும் மரணப்படுக்கையில் இருக்கார், அதாவது ஜக்கராத்தில் பெட் பேஷண்ட் ஆகிட்டார். தன் சகோதரனை அழைத்து வர சொன்னார். யார்? அந்த மனைவியரெல்லாம். அண்ணன் அங்கே வாங்க, என் கணவர்கிட்ட கேளுங்க, இவர் இந்த பிள்ளைகள் எனக்கு மொத்தம் 11 பிள்ளைகள் இருக்கிறார், 11 12 பிள்ளைகள் இருக்கிறார், 4 மனைவியர் இல்லையா? எந்த பிள்ளைகளுக்கு என்ன விட்டுட்டு போயிருக்காருன்னு மட்டும் கேளுங்க. அவர்கிட்ட எங்களால் பேச முடியாது. ஏன்னா கணவனை கண்ணியமாக, கோபக்கார காலம் இல்லை, கணவன் மீது கொண்ட கண்ணியத்தின் காரணமாக நேர்மையான ஆட்சியாளர். 2ஆம் உமர் 2 பேர் வாங்கினவர், 2ஆம் உமர் 2 பேர் வாங்கின அளவுக்கு நேர்மையான ஆட்சியாளர். நீங்கள் கேளுங்க என்று சொன்னபோது அவருடைய மனைவியுடைய சகோதரர்கள் மைத்துனர்கள் கேள்வி கேட்குறாங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு எதை விட்டுட்டு போனீங்கன்னு. இந்த கேள்வி கேட்கும்போது தனது 12 மகன்களும் வரிசையாக நின்றாங்க. அவர் 12 மகன்கள் என்ன கேட்டார் தெரியுமா? ஒரே கேள்வி தான் வச்சார். என் அன்பு செல்வங்களே, உங்கள் 12 நான் சாலிகீனாக நான் வளர்க்கவில்லையா என்று ஒரு கேள்வி மட்டும்தான் வச்சார். என்ன கேள்வி கேட்டார்? 12 பிள்ளைகளையும் நான் உங்களை சாலிகீனாக வளர்க்கவில்லையா என்று கேள்வி கேட்டார். 12 மகன்களும் சாட்சி சொன்னார்கள். எப்படி தெரியுமா? கண்ணீரால் சாட்சி சொன்னார்கள். கண்கள் கண்ணீரை சொரிந்தன. தந்தையே ஆம் என்றார்கள். குர்ஆன் வசனத்தை ஓதி காண்பித்தார். வஹு எத்தவல்ல சாலிஹின். வஹு எத்தவல்ல பொருள் தெரியுமா? அல்லாஹ் சாலிஹீன்களுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். அந்த வசனத்தை ஓதினார். பிள்ளைகள் ஆமீன் என்றார்கள். பிள்ளைகள் இப்படி தான். பிள்ளைகள் ஏதாவது வளரணும் என்பதற்கு பொருள். ஆட்சியாளனின் மகன்
இழப்பை இழந்தார், பொருளாதாரத்தை இழந்தார் மக்களுக்காக, நேர்மையாக வாழ்வதற்காக. நாம குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேயே பொருளியல் மோகத்தை ஏற்படுத்தி வைக்கிறோம். அப்படியாக வேண்டும், இப்படியாக வேண்டும், பைத்தியக்காரனை போல. யார் என் பிள்ளையை பார்த்து சாலிகனாக துவாசியே சொல்வார்கள். ஆனால் இவள் சாலிகனாக வளர்க்க வேண்டிய செயல் திட்டங்கள் இவர்களிடத்தில் இருக்கிறா என்று கேட்டால், அவன் இன்ஜினியர் ஆகிட்டான், இவன் டாக்டர் ஆகிட்டான், இவன் கலெக்டர் ஆகிட்டான், இவன் அமெரிக்காவில் லட்டு விற்கான், இவன் லண்டனில் பூந்தி விற்கான், பாரு அவனை பாரு, இவனை பாரு, இவனை பாரு, இவனை பாரு, அவன் மோளை போய் ஏரோப்ளைன் ஓட்டிக்கிட்டு இருக்கா. அவள் ஸ்கேட்டு போட்டு டவுசர் போட்டு பொம்பளை ஏரோப்ளைன் ஓட்டுவா. அதை பார்த்து இவன் பெருமை அடிக்கிறது. அவள் லிப்ஸ்டிக் போட்டுட்டு போவா. அவள் பாரு படித்து ஏரோப்ளைன் ஓட்டிக்கிட்டு இருக்கா, ஓட்டு ராக்கெட் ஓட்டு. என்ன சொல்ல வாரீங்க? இம்மையை விற்று மறுமையை பெற்றுக்கொண்டார்கள். இம்மையை விற்று மறுமையை பெற்றுக்கொள்ளக்கூடிய துர்பாக்கிய நிலை இந்த சமூகத்தில் இருக்கிறது. இருக்க அனைத்து மார்க்கங்களை, தீனுல் இஸ்லாத்தை, மார்க்க சட்டங்களை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். மறுமை நாள் பாரதூரமாக இருக்க போகிறது. இந்த உயிர் சிறுவனாக இருக்கும்போதும் பிரியலாம், குழந்தையாக இருக்கும்போது பிரியலாம். எந்த நிலையை தாய் தந்தை அந்த குழந்தைகளை விட்டு பிரிகிறார்களோ அந்தந்த நிலையில் அவன் வயதுக்கேற்ப தீனுல் இஸ்லாத்தை, மார்க்கத்தை, அவர்களுக்கு மார்க்க ஒழுக்கத்தை, நாகரிகத்தை கற்றுக் கொடுக்க தவறிவிட்டால் அந்த குழந்தைகளுக்கும் அல்லாஹ் நிச்சயமாக கேள்வி வைப்பான். உன் தந்தை தாய் எப்படி உன்னை வளர்த்தார்கள் என்ற கேள்வி உண்டு. சூரியன் சுடர் இழந்து போகும், சந்திரன் ஒளி மங்கிவிடும், நட்சத்திரங்கள் உதைந்து போகும், கடல் நீர் கொந்தளிக்கும், மலைகள் அடித்து பேர்க்கப்படும், காட்டு மிருகங்கள் ஒன்று சேர்க்கப்படும். அந்த நாளில் பூமியில் புதைக்கப்பட்ட பெண் சிசுக்களை எழுப்பி எதற்காக நீங்கள் கொலை செய்யப்படும் கேள்வி கேட்போம். பெண் சிசுக்கள் கொலை செய்யப்பட்டால் குழந்தையிலே கொல்லப்பட்டது கூட கேள்வி உண்டென்றால் 9 வயது 10 வயசு பையனுக்கு அவனுக்கு அந்த வயசுக்கு என்ன தெரியணும், அந்த நாகரிகத்தை தாய் தந்தைகள் இஸ்லாம் என்றால் என்ன என்பது அடிப்படையை கற்றுக் கொடுத்து தான் ஆக வேண்டும். நீங்கள் தப்பிச்சலாம் நினைச்சிடாதீங்க. இந்த குழந்தைகள் எந்த குழந்தையை நீங்கள் கொஞ்சி அவர்களை தலையில் தூக்கி வச்சு ஆடி வைத்தீர்களோ அவர்கள் உங்களுக்கு எதிராக விரலை நீட்டிடுவாங்க. என் தாயும் தந்தையும் பாசத்தை பொழிந்தார்கள், நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தார்கள். யா அல்லாஹ் நீ அருட்கொடை என்று சொன்ன தீனுல் இஸ்லாத்தின்பால் இனி அவர்களை கண்டிக்கவில்லை, நான் அவர்களை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. பெற்றோர்களை நரகத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய மோசமான தாய் பிள்ளைகளாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள். தாய்மார்கள் அதிகமாக மார்க்கத்தை கற்றுக்கொள்ளணும். குழந்தைகளுக்கு உணவை ஊட்டும் போதே விளையாட்டாகவோ கதையாகவோ திருக்குரானுடைய வரலாற்று சம்மூலை சொல்லணும். கற்றறிந்த மார்க்க அறிஞர்களோ இன்னும் அறிவில்லாமல் அப்துல் காதர் ஜெயலானி ரகுமத்தில் அடங்கி கயிறை போட்டு செத்தம் உயிரெல்லாம் எடுத்து பிடிச்சாருன்னு கதை சொல்லிட்டு இருக்கான். வள்ளிவாசன் மூடப்பயல்க முட்டா பயில்க தலப்பாக கட்டிக்கிட்டு அப்துல் ஜெயலானி ரகுமத்தில் அழகி உயிரெல்லாம் பறிச்சு போனார். மலக்குள் வந்து இஸ்ராவில் ரூகெல்லாம் கூடையில் போட்டு அள்ளிட்டு போனாராம். அதில் அப்துல் காதர் ஜெயலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய மாணவர் ஒருத்தருடைய உயிரை பறிச்சுட்டு போயிட்டாராம். உடனே அவங்க அம்மா நேராக போய் அப்துல் காதர் ஜெயலானியை தேடணுன்னு அவர் இல்லையாம். அவர் கிடைத்திருக்குச்சு. அப்போயே சந்தைக்கு போயிருக்கார், சூப்பர் மார்க்கெட் போயிட்டார் போல். போய் எங்கே அஸ்ஸலாமு அலைக்கும் எங்கே போனீங்க? உங்கள் மாணவன் சீடனுடைய உயிரை இஸ்ராவில் தூக்கிட்டு போயிட்டார். எங்கண்ணா? வானத்தில் பார்த்தார், கூடையில் ரூஹு உள்ளாடி. அவர் அப்போவே கூட வச்சுருக்கார், ரூஹு பிடிக்க கூட. அதில் தூக்கிட்டு போயிருக்கார். உடனே இவர் போய் சந்தையில் போய் ஒரு கயிறை எடுத்து இப்படியே சொல்லட்டி வீசி அது இஸ்ராஃபில் காலில் மாட்டிக்கிட்டான். இஸ்ராஃபில் இழுக்க, இவர் இழுக்க, அவர் இழுக்க, கடைசியில் இழுத்ததில் கூடையில் ரூஹெல்லாம் கீழே விழுந்து பழைய பாடியில் போய் ஒட்டி அவனும் பிழைச்சிக்கிட்டான். அவ்வளோ பேரும் அவன் பிழைச்சி இஸ்லாம் காலி ஆகிட்டான். இந்த கதையில் செத்து போன ஆய்வுக்குள்ளே பிழைச்சிக்கிட்டு தீனுல் இஸ்லாத்தை ஆன்ஷா மாதிரி காலி பண்ணி விட்டான். இந்த சுன்னத்துல் ஜமாத்தில் இன்னும் இந்த வெள்ளிக்கிழமை உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்கான். இதோட கொடுமைன்னு தெரியுமா? இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் வெளியே கையை வெறுங்கையோடு அல்லாட்ட போனாங்களாம். அல்ல எங்கே உயிரெல்லாம் எங்கே அப்படின்னு கேட்டானாம். உன் அடியான் அப்துல் காதர் ஜெயலானி ரஹ்மத்துல்லாஹி ரொம்ப தொல்லை தாங்க முடியல, நான் கஷ்டப்பட்டு பிடிச்சி தான் உயிரெல்லாம் அவர் பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டாரு. உடனே நல்லா பதில் சொன்னான். அது இப்படியே இருக்குது இந்த ஜும்மா. அதை தான் கடைசி இந்த மிலிட்டரி பள்ளிவாசல் நான் கடைசியாக ஜும்மா அட்டன் பண்ண. அதுதான் இனி இங்கே தொழக்கூடாது இந்த முடிவெடுத்த அன்றைக்கி தான். என்ன சொன்னா தெரியுமா? கடைசியாக என்ன சொன்னா தெரியுமா? அல்லாஹ் சொன்னானா, ஓ இஸ்ராஃபில் கவனம், எனது அடியான் அப்துல் காதர் ஜெயலானி விஷயத்தில் கவனமாக நடந்துக்கிடுங்க அப்படின்னா. இந்த கதைகளை இஸ்லாம் சிதைந்து நாசம் அடிப்படை இல்லை, சிறுக்கில் மூழ்கி கிடக்கான். நேற்று தூத்துக்குடி பேருக்கேன், பெரிய பள்ளியாசல் இந்த பக்கம் தர்கா, இந்த பக்கம் பள்ளியாசல். பள்ளியாசலை ஃபுல்லாக ஆம்பளைகள், தர்காட ஃபுல்லாக பொம்பளைகள். பள்ளியாசல் அப்படின்னா நீங்கள் போயிட்டு வாங்க, நானும் வீடியோ ப்ரூஃப் போட்டு 2 ஃபோட்டோ சம்பவம் ஒரே அட்டே ஃபோட்டோ எடுத்து காட்டுறேன் பாருங்கள்.
பள்ளியாசில் உள்ள ஆம்பளைகள் ஒரு பக்கம் தப்லீக்காரன் உட்காந்து இந்த அந்த சம்மர் கோச்சிங் சொல்லிட்டு ஒன்று நான் போட்டு சோத்து சட்டியை போட்டு ஒரு 10-20 பேரில் உட்கார வச்சுருக்கான். அந்த பக்கம் ஒரு 10 அடி தாண்டி ஒரு ரோடு கிராஸ் பண்ணி அப்படி அந்த பக்கம் நின்னீங்கன்னா முக்காடா கிடக்கு சாம்பிராணி புகையும் சந்தன மனம் அவோட சைஜால் குப்பரை கிடக்காடு எங்கள் சமாதியில் போய் சிறுக்கு கோட்டை கட்டி பறக்குது. தடுக்க வேண்டிய ஆளுங்கள் இப்படி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கதையை சொல்லிக்கிட்டு இருக்கான். நகைச்சுவையாக நக்கலாக சும்மா பொதுவாக பயான்கள் நகைச்சுவையாக பேசுறது, பயான்கள் சிரிக்க வச்சு பேசுறதுக்கெல்லாம் கிடையாது, சிந்திக்க வைப்பதுக்கு தான். குரான்ல எங்கேயா நகைச்சுவை இருக்கா உங்களுக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காமெடியாக என்னைக்கா சொல்லி கிளாஸ் எடுத்துருக்காங்களா? காமெடி கிளாஸ்லாம் கிடையாது, அவனை உட்கார வைக்கணும் மார்க்கத்திற்காக. அப்போ என்ன செய்து கற்றறிஞ்ச அறிஞர்களும் இந்த குழந்தைகளை சரியாக உருவாக்க தவறுறாங்க. சரியான சிலபஸ் அவனுக்கு கொடுக்கல. வீடுகளில் தாய்மார்களும் நான் என் பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும், வயசு என்ன 3 வயசு ஆகிட்டோம், பெத்தா பெத்தா என் மகனுக்கு 3 மாதம் ஆகிட்டு என்ன கொடுக்கலாம் பெத்தா ஃபோனில் அடிக்க அங்கேருந்து அது கொஞ்சம் கேப்பை கூட கலக்கி கொடு, கொஞ்சம் இது மில்ல கலக்கி கொடு, கேட்கல. அதே மாதிரி பெத்தா முழுமாடு மாதிரி வளர்ந்துருக்கான், 3 வயசு ஆட்டு. ஒன்றும் மார்க்கத்தை இந்த வயசில் என்ன சொல்லி கொடுக்கணும்? எந்த தாயார் யார்ட்டையாருக்கு உங்கள் அரும்பு சால்ட்டை கேட்டீங்களா? நீங்கள் உங்களுடைய உணவோடும் உயிரோடும் ரத்தத்தோடும் கலக்க வேண்டிய ஈமான் நான் குழந்தைகளுக்கு ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க. இல்லை என்றால் மறுமை நாள் நாசத்தை சந்திக்கும். தாய் தந்தைகள் கண்ணீர் கொடுக்கிற காலம் ஒரு நாள் உண்டு. மறுமை நாளில் திரும்பி பார்த்தால் எல்லாமே மாயமாக இருக்கும். இவ்வளோ நாள் ஏமாந்து போனது தெரியும். கழுதுகளாய் புரண்டு வாழ்க்கையை நாசம் பண்ணிடாதீங்க. குறிப்பாக சிறுவர்களுக்கு சொல்கிறேன், இந்த பள்ளிகளை எந்த பள்ளியிலே போய் சுஜிது செய்ய பழகிக்க. வக்து வந்தா குறிப்பிட்ட வயசு வந்து அந்தந்த வயதுக்கு ஏற்ப அறிவை ஞானத்தை வளர்த்துக்க. சின்ன வயசுலேயே குரான் புத்தகத்தை நெஞ்சில் எழுந்தக்கூடிய பிள்ளைகளாக மாறுங்கள். கிறிஸ்தவ சமுதாயத்தில் பைபிளை சின்ன குழந்தை ஏற்றிட்டு போகிறான். இந்த சமயம் முழுமான மாதிரி இருக்குது. காலையில் அப்படி வருவான், அப்படி வந்துட்டு பாரு, அந்த புக் எடுறான், எந்திரா நீ இந்த எடு, இந்த மேலே பாரு, ஓதிட்டு இங்கேயே வச்சுட்டு போகிறான். ஓதிட்டு கீழே வை, கீழே ஓரத்தில் சரி உட்காரு. எஸ்எல் குரானை ஓதிட்டு வீட்டுக்கு கூட தூக்கிட்டு போகல. இதே மாதிரி நீ பள்ளிக்கூட புத்தகத்தை ஓதிட்டு புக்கில் வச்சுட்டு ஸ்கூலில் வச்சுருந்தாங்க, அம்மாக்காரி விடுவாளா? அம்மாக்காரி விட மாட்டா. புக்கையை விட்டு வந்தேன் ஹோம்ஒர்க் எழுதியா ஏன் இன்ஜினியர் ஆகணும், உன்னாக்கு ஆவான், ஐஏஎஸ் ஆகணும், மண்ண ஆவான். இந்தியாவிலே மொத்தமே 3800 ஐஏஎஸ் தான். முஸ்லீம் தமிழ்நாட்டில் மட்டும் 35 லட்சம் பேர் ஐஏஎஸ்க்கு படிக்கணும் தான். 35 லட்சம் பேர் முஸ்லீமாக இருக்கணும் எவனும் நினைக்கல. நான் சொல்கிறது உங்களுக்கு யோசனையாக தெரியலாம். மக்களை டப்புன்னு உயிர் போயிடும். மவுத் எப்படி வரும்னா சட்டுன்னு அடிச்சு போயிடும், சட்டுன்னு ஓடிடும். பதில் சொல்ல நேரம் இல்லை. மோசமான கேள்விகள் கபூரில் ஸ்டார்ட் ஆயிரும். கதறினாலும் பதிலளிக்க மாட்டார்கள். புரியுதா? வெளியேந்து கத்தினாலும் கபூரில் இருக்கிறவங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதனால் குழந்தைகளையே நீங்கள் அவர்களுக்கு பொறுப்பை சொல்லுங்கள். சிறுபிராயத்திலே பொறுப்பை சொல்லுங்கள். நீங்கள் நான் உண்மையிலே நபி வழியை பின்பற்றக்கூடிய மக்களா? 10 வயதான உங்கள் வீடுகளை சாட்டையை தொங்க விடுங்கள். மார்க்கம் எதுக்கு சொல்லிச்சு? அப்படி எவன் வழக்கம்? யார் வழக்கா? 10 வயதில் வீட்டில் சாட்டையை தொங்க சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டு மிராண்டி என்று சொன்னால் நீ நான் காட்டு மிராண்டி. யாரை எங்க சாட்டையை தூக்க இஸ்லாம் சொன்னதா இல்லையா? புரிந்து கொள்ள சக்தி இல்லாமல் அஸ்லாத்தை அழிச்சிட்டோம். கடைசி தலைமுறை எங்கள் மண்ணா போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது உயிர் கொடுங்க. 2ஆம் முறையில் பேசுகிறேன் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி ரசூல் கரீம். அம்மா பாத். சின்ன குழந்தைகளே அவர்களுக்கு அல்லாஹ் என்ன எதுக்கு படைத்தான்? அல்லாஹ் என்னை எதுக்கு படைத்தான்? இங்கே இருக்கிற நான் பையன்கள் எல்லாத்தையும் முன்பே ஒன்றா நான் கேட்கேன். அல்லாஹ் எதுக்கு படைச்சா? யாராவது சொல்லுங்க. என்ன மாதிரி சொல்லுவான்? வமா கலக்க ஜின்னி வல் இன்சி இல்லாலி யாபதுன். ஜின்களையும் மனித வர்க்கத்தையும் அல்லாஹ் வணங்குவதுக்கண்டி. தெரிஞ்சவனுக்கு பதிலி தான். இவன் வணங்குவதுக்கு நினைச்சிருக்கான்னா அல்லாஹ் தொழுவதுக்கு வணங்கி வச்சுருக்கான். அல்லாஹ் 5 வகுத்து தொழுதுட்டு ஹாய் அல்லாஹ் வரட்டுமா, அல்லாஹ் போய் வரேன், அப்படியே போய் சைத்தான் கூட சேர்ந்துக்கிடுதேன், அப்புறம் நாளைக்கு மற்ற லோகருக்கு மேலே வாரேன். அப்படியா? 5 வேளை தொழுவதுக்கா உங்களுக்கு இஸ்லாம் இருந்துச்சு? அல்லாஹ் மனிதன் படைச்சான். அல்லாஹ் வணங்குவதற்கு என்றால் வாழ்க்கையை வணக்கமாக்கி கொள்வது. இந்த வயலாம் தொழுவு வந்துட்டு இருந்தான். இப்போ எங்கன்னு கேளுங்க,
கரைந்து சாம்பல் ஆகிட்டான். கரைந்து சாம்பல். வெக்க உணர்வே கிடையாது. வெக்கமான சூடு ஒன்றும் கிடையாது. 5 வக்து ஃபஜ்ருக்கு வந்துடுதா பையா, 5 வக்துக்குமே வர்றதில்லை. அவன் அம்மாட்ட கேட்டான், அவன் கட்டுப்பட மாட்டேங்க, வெட்டி போட்டுருங்க. அம்மா சொல்கிற பதில், அத்தா சொல்கிற பதில் அவன் கேட்க மாட்டேங்கான். இங்கே சொல்லிடுவீங்க, இன்னொரு நாள் வாழ்க்கை இருக்குன்னு நம்புறீங்க, அதனால இந்த பதில் உங்களுக்கு வருது. நாளைக்கு முடிஞ்ச ஆனுவல் பரீட்சை, இது வரைக்கும் படிக்கலை, சரியாக படிக்கலை, கடைசி நேற்று முயற்சி பண்ணுவீங்களா மாட்டேன், உண்மையை நீங்கள் பேசணும். லாஸ்ட் நைட் நாளைக்கு விடிஞ்சா பரீட்சை, எதையா ஜஸ்ட் பாஸ் பண்ணது படிப்போமா மாட்டானா, உண்மையை பேசணும். நீங்கள் தாய் தந்தை உட்காந்து படிக்க வைப்பானா மாட்டானா அப்படி நினைக்க. நாளை என் பிள்ளை செத்துருவான்னு நினைங்க. அட நான் செத்துருவேன்டா, இன்னைக்கு நேற்று நீ படிச்சுக்க என்று சொல்லக்கூடிய பிள்ளை ஒழுங்கு 1000 மாறின்னு சொல்லணுமா வேண்டாமா? நிச்சயமாக நீங்கள் ஈமானோடு இருந்தால் என் வார்த்தைகள் உங்களுக்கு ரொம்ப மனசில் உறுத்தும். நீங்கள் இஸ்லாத்தை நேசித்தால், உயிருக்கு மேலாக இஸ்லாத்தை நேசித்தால் உங்களுக்கு தோணும். நமது படைப்பு நோக்கத்தே குழந்தைகளுக்கு தெரியலை. தெரிஞ்சாதானப்பா படி. சின்ன வயசில் நீங்களாம் சொல்கிறீங்களே இன்ஜினியர்னு சொல்லி படிக்க வைக்கீங்களே. அதே போல் எப்போ அல்லாஹ் சொல்லலாம் 23 அத்தியாயம் 115 வசனம், நீங்கள் வீணுக்காக படைக்கப்பட்டோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா, என்னிடம் திரும்ப வரமாட்டோம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள். அல்லாஹ் குர்ஆனில் கேட்குற கேள்வி, என்கிட்ட வரமாட்டேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? நீ வீணுக்காக படைக்கப்பட்டோன்னு எண்ணுகிறாயா? குழந்தைகளே ராஜா அப்படி இல்லைடா, நீ நான் அல்லாட்ட போகணும்டா, அல்லாஹ் இதெல்லாம் கேட்பான், இதெல்லாம் செய்ய சொல்லுவான், இதெல்லாம் செஞ்சாதாண்டா அல்லாட்ட போகணும், பரிசு கிடைக்கும்னு சொல்லணும்ல. நல்லா ஒவ்வொருவரும் குற்றவாளி தான், எல்லாரும் குற்றவாளி. நான் கரெக்டாக யாரும் தப்பிச்சுக்கிற முடியாது. நாம் சமூகமாக, தனிநபராக, கூட்டாக, குடும்பமாக செய்ய வேண்டிய, இஸ்லாத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறையா இருக்குது. இல்லைன்னா அடுத்த தலைமுறை வீதிகளை வம்பா போய் பார்த்துட்டு அழுவதைத்தால் யாரும் இருக்கிறாது. ஆனால் அல்லாஹ் நம்மளை விடமாட்டான். தண்டனை வரும்போது ஒட்டுமொத்தமாக எல்லாரும் தண்டனை வரும். மார்க்க சட்டம் தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். நான் இன்னொன்று சொல்லிடுறேன், மார்க்க சட்டத்தை கைவிட்டுட்டா இம்மையும் மறுமையில் தண்டனையை பற்றி அந்த குழந்தைகளுக்கு என்ன தண்டனை கிடைக்குங்கிறத நீங்கள் சொல்லணும். ஏன்னா என் பிள்ளை எங்கள் ஹம்சா நெருப்பில் ஏன் கை வைக்க மாட்டாங்க அப்படின்னு நான் அம்மா சொல்லி கொடுத்துட்டாங்க. நெருப்பில் வச்சா சுடும், கை வெந்து போகணும்னு சொல்லி கொடுக்கா, அதெல்லாம் கிட்ட போக மாட்டாங்க. அதே போல் இன்ன தவறு செய்தால் இன்ன தண்டனை, இன்ன தவறு செய்ய இன்ன தண்டனை, அது கொடுமையாக இருக்கும் என்று நரக தண்டனைகளை குழந்தை பருவத்திலே அவர்கள் எச்சரிக்கை கூட்டிகிட்டே வரணும். குழந்தைகள் ஆழமாக மனசில் ஆள் மனசில் பதிய வைக்கிறது. ஆள் மனசில் பதிஞ்சால் மட்டும்தான் ரியாக்ட் பண்ணும். ஏன் நம்ம ஒரு பாவத்தை செய்யும்போது பதறதும் தெரியுமா? நம்மளை அறியாத ஒரு பதட்டம் இருக்குல்ல, பாவம் எல்லாரும் செய்வான். ஏன் பதட்டம் வருது தெரியுமா? இது ஆள் மனசு, இன்ஸ்ட்ரக்ஷன் ஆள் மனசில் உள்ளது, சப்கான்சியஸாக உள்ள ஆழமாக இருக்குது. அதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, எந்த தவறை செய்யும் போது உன் ஆள் மனசு உறுத்துகிறதோ, எதை நீ பகிரங்கமாக செய்ய மாட்டேன், அதான் பாவம் என்றார்கள். இந்த ஆள் மனசில் என்னென்ன ஹராம், இது தப்பு என்று குழந்தைகளுக்கு ஆள் மனசில் ஏற்றக்கூடிய தாய் தந்தைகளாக பாடத்திட்டங்களை அமைத்தால் தான் குழந்தைகள் ஹராமை நோக்கி போகாது. இல்லைன்னா தௌபாவை தப்பாக விளங்கி கொள்வார்கள். என்ன வேணால் செஞ்சுட்டு தப்பு செஞ்சுட்டு அல்லாஹ்ட்ட போய் நின்றுக்கலாம் என்று தப்பாக விளங்கி கொண்டு தவறை நியாயப்படுத்த ஆரம்பிப்பார்கள். அல்லாஹ்வோட கருணையும் தவறாக ஃபோக்கஸ் பண்ணுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமூகத்தை பாதுகாக்கணும். அந்த கவலையோடு நான் அந்த ஜும்மா அமைச்சிருக்கேன். இன்னும் அடுத்த ஸ்டேஜ் இருக்குது. எப்படி அரசியல் சொல்லி நம்மளை எங்கே கொண்டு விட்டுருக்கானுங்க, நம்ம எந்த நிலைக்கு தாண்டி போயிருக்கோம். ஏகத்துவத்தை சொன்னவங்களாம் எங்கே போய் நிற்கா இன்னைக்கு என்பதை நான் இது தொடர்ச்சியாக போன மாதிரி ஜும்மாலே தான் பேசியிருக்கேன். தொடர்ச்சியாக நான் பேசிட்டு வரேன். தீனுல் இஸ்லாத்தை மீட்டெடுக்க என்ன செய்வதுக்கு தான் தலைப்பு தொடர்ச்சியாக. அல்லாஹ்வுடையார்களே, தயவுசெய்து பேசுகிற வார்த்தைகள் நீங்கள் உள்வாங்குங்கள். உங்கள் பிள்ளைகளோடு அளவலாவுங்கள். பெற்றோருக்கான கடமையை சரிவர செய்ய. குழந்தைகளே, நீங்கள் சிறு பிள்ளைகள், எனக்கு ஒன்றும் நினச்சிடாதீங்க. என் வயசுக்கு நான் என்ன செய்யணும்? ஒரு அத்தா ஒரு வேலையை கஷ்டப்பட்டு செய்யும்போது பையன் வருவான், வந்து தனக்கு தன் ஏஜுக்கு என்ன செய்ய வேலை செய்வோம் அப்படி செய்வான். அத்தா கூட செய்கிறானா இல்லையா? நல்லா பாருங்கள், நல்ல பிள்ளை என்ன செய்வான், அவன் வயசுக்கு என்ன செய்யணும்னா அத்தா கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவான். நல்ல பிள்ளை. அதுபோல் அவன் வயசுக்கு இஸ்லாத்தை எதை நிலைநாட்ட முடியுமோ அந்த வயசுக்கு அவர்கள் நிலைநாட்டட்டும். பிள்ளைகளை அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய பிள்ளைகளாக, அல்லாஹ்வுடைய தூதரை உயிரை மேலாக நேசிக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை குறிப்பாக மாற்றுங்கள். வாஹிர் தௌவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.